ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீக்லியே சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் நான் செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. அது கூடயே சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. வெங்காயமும் ஒரு கப் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இல்லை அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு வீட்லேயே அரைப்போம்ல இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் சிக்கன் கிரேவி மசாலா ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால நீங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ, நான் கிரேவி மாதிரி பண்ணதுனால நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு சிம்மில் வச்சிட்ட பிறகு பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு லாஸ்ட்டில் இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இது சிம்பிளாக பண்ணுறது தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ, நீங்கள் கிரேவி மாதிரி வேணால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, குழம்பு மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் வீட்டில் பண்ணுவேன், அது மாதிரி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன்.